வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் குருவும் சந்திரனும் தொடர்பு கொள்ளும் பொழுது ஏற்படக்கூடிய குரு சந்திர யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதை கஜகேசரி யோகம்னு ஒரு ஆங்கிளில் சொல்லுவாங்க. ஆனால் குரு சந்திர யோகம்னு சொன்னா தான் இதுக்கு ஒரு கரெக்டான நேமாக இருக்கும். அதாவது குருவும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் 10 டிகிரிக்குள்ளே சேரும் பொழுதும் அல்லது நேருக்கு நேர் 180 டிகிரி ஆப்போசிட்டில் நேருக்கு நேர் பார்த்து கொள்ளும் பொழுதும் இந்த யோகம் வேலை செய்யும். அடிப்படையில் குரு ஒரு முழுமையான சுபகிரகம். தான் பார்க்கக்கூடிய கிரகத்தின் மீதும் தன்னோடு சேரக்கூடிய கிரகத்தின் மீதும் ஒரு நல்ல காரகத்துவத்தை செயல்படுத்தக்கூடிய கிரகம். குரு தனம், வாக்கு, குடும்பம், பணத்துக்கு, வீடு, வசதி, வாய்ப்பு, அசையா சொத்து, நிலபுலம், பேங்கில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, குழந்த பாக்கியம், பெரிய மனிதர்களோட தொடர்பு, கடவுள் பக்தி, இறை நம்பிக்கை, ஆன்மீகம், இது சார்ந்த எண்ணங்களை தரக்கூடியது குரு. சந்திரன் அடிப்படையில் வளர்பிறையாக இருக்கும் பொழுது, பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு சுபகிரகமாக வேலை செய்யும். அதே சந்திரன் அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுது, அமாவாசையில் இருக்கும் பொழுது, அமாவாசை முடிஞ்சு ஒரு 5 நாள் வரையிலும் பாபகிரகமாக வேலை செய்யும். ஏன்னா சந்திரனுக்கு அந்த இடத்துல பவர் கம்மியாக இருக்கும், ஒளி கம்மியாக இருக்கும். ஸோ சந்திரன் அடிப்படையில் என்னென்ன காரகத்துவத்தை கொண்டிருக்கார் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். மனதை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன், உடலை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். மனதளவில் நீங்கள் எந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீர் சார்ந்த ஆதாயம், நீர் சார்ந்து பண்ணக்கூடிய தொழில், கடல் கடந்து போய் பண்ணக்கூடிய வேலை, தொழில் அமைப்புகள், வெளிநாடு சார்ந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு, இம்போர்ட் பிஸ்னஸ்ஸு, அதே போல் கடலில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள்னு சொல்லக்கூடிய ஃபிஷ்ஷு, அது சார்ந்த முத்து, அந்த கடலுக்கடியில் நீருக்கடியில் இருக்கக்கூடிய அதன் மூலிமா சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், அதே போல் மெரெயினில் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு, பால் பொருட்கள், வெண்ணெய் பொருட்கள், தயிர் பொருட்கள், அதே போல் வெண்மை நிறம் சார்ந்த துணிகளை தயாரிக்கிறது, விவசாயம், போர்வெல்ஸ் ரன் பண்ணுறது, இது எல்லாமே சந்திரனோட காரகத்துவம். இப்போது குருவோட காரகத்துவத்தையும் சந்திரனோட காரகத்துவத்தையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்படி இருக்கக்கூடிய 2 காரகத்துவம் கொண்ட குருவும் சந்திரனும் ஒருவர் தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல குரு சந்திர யோகம் வேலை செய்து 2 சுபகிரகங்களோட தொடர்பு அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பாக மாறுது. எப்பொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவும் சந்திரனும் லக்னத்துக்கு யோகாதிபதியாக வரும் பொழுது, அல்லது 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் யோகாதிபதியாக வரும் பொழுது. புரியுதுங்களா கான்செப்ட்டு? ஆக்சுவலாக குரு லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியமாக வரணும், அல்லது சந்திரன் லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியமாக வரணும். 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வந்தால் கண்டிப்பாக அந்த யோகம் வேலை செய்யும். சப்போஸ் 2 பேருமே லக்னத்துக்கு நல்ல அதிபதியாக வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது மிகப்பெரிய ராஜயோகமாக வேலை செய்யும். 2 பேருமே லக்னத்துக்கு கெட்டவராக வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல குருச்சந்திர யோகம் நமக்கு எகென்ஸ்டாக வேலை செய்யும். குருச்சந்திரன் யோகம் நமக்கு முற்பகுதியில் நல்ல செல்வாக்கு, செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்புகளை கொடுத்தாலும் கடைசி எண்டுக்குள்ளே அந்த தசாபுத்தி முடியறதுக்குள்ளே குருதசையோ அல்லது சந்திர தசையோ முடியறதுக்குள்ளே உங்களை கடனாளி ஆக்கிரும், கஷ்டப்பட வைக்கும். இப்போது இந்த குருச்சந்திர யோகத்தினால என்ன யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். குருவும் சந்திரனும் ஒருவர் தொடர்பு கொண்டு சந்திர தசையோ அல்லது குரு தசையோ வரும்பொழுது உங்கள் கையில் லிக்விட் கேஷ் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் டெய்லி லைஃப் ஸ்டைலை குறிக்கக்கூடிய பிளானட். ஸோ உங்கள் கையில் பணப்புழக்காட்டம் அதிகமாக இருக்கும், லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும், கையில் பணம் அதிகமாக சேரும். அதே போல் சுபகிரகங்கள் அதிகமாக உங்களுக்கு தொடர்பு கொண்டு தசாபுத்தி நடக்கிறனால எதிரிகள் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கும். காம்படிட்டராக நீங்கள் இருப்பீங்க. அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கு, நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு, நீங்கள் இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு நீங்கள் ஒரு பெரிய காம்படிட்டராக இருப்பீங்க. உங்களை யாராலையுமே ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கணும்னு நினச்சாலும் அவங்க தோற்று போயிடுவாங்க. உங்களுக்கு முதுகில் குத்தணும்னு நினச்சாலும் அவங்க அதுக்கு முன்னாடியே வேறு ஒரு பிரச்சனையில் டைவர்ட் ஆயிடுவாங்க. ஸோ லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும், எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். அடுத்தது சந்திரனும் குருவும் ஒருவர் தொடர்பு கொண்டிருக்கனால நீங்கள் ஒரு தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. எந்த இடத்துலையுமே மனதளவில் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க. ஒரு முடிவை எடுக்கிறீங்கன்னா அதில் கன்சிஸ்டண்ட்டாக, தொடர்ச்சியாக, டிசிப்ளினாக அதை செஞ்சு முடிப்பீங்க. ஏன்னா மனதை குறிக்கக்கூடிய கிரகமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ நினச்சதை சாதிப்பீங்க. அடுத்தது வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அட்லீஸ்ட் ஒரு ட்ரிப்பாவது போயிட்டு வருவீங்க அந்த குருச்சந்திர யோகம் தசாபுத்தி நடக்கும் பொழுது. தொழில் நிமித்தமாக அல்லது வேலை நிமித்தமாக அல்லது ஃபேமிலி ட்ரிப்பு அல்லது ஒரு டிவோஷனல் ட்ரிப்பு, பக்தி சுற்றுலா, இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரிப்பாவது போயிட்டு வருவீங்க. அடுத்தது இந்த குருவும் சந்திரனும் தொடர்பு ஒன்று இருக்கனால உங்களுக்கு அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும், அல்லது விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் தரும், அல்லது நீர் சார்ந்த பொருட்களால் ஆதாயம் இருக்கும். இப்போது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் காட்டக்கூடிய எக்ஸாம்பிளில் 70% குருச்சந்திர யோகம் வேலை செய்யும்.
இந்த இடத்துல 70% மட்டும் அப்படிங்கிறதுக்கான ரீசனை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லக்னத்தோட லக்னாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் 10ல் இருக்கார். 6 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு லக்னத்துக்கு 10ல் இருக்கார். 2 பேருமே ஒன்றா சேர்ந்துருக்காங்க. 10 டிகிரிக்குள்ளே இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. எப்போ வேலை செய்யும்? சந்திர தசையோ அல்லது குரு தசையோ நடைமுறைக்கு வரும்பொழுது வேலை செய்யும். அந்த 30% எந்த இடத்துல அடி வாங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் குருவுக்கு 6ல் மறைஞ்சிருக்கார். லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் வலுப்பெற்று இருந்தாலும் குருவுக்கு 6ல் பாவத் பாவ விதிப்படி மறைஞ்சிருக்கார். அடுத்தது இந்த லக்னத்துக்கு குரு 6 9ஆம் அதிபதி. 6க்கு உண்டான வேலையை செய்யணும். அதாவது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தரணும். ஆனால் இந்த ஜாதகருக்கு குரு தசையோ அல்லது சந்திர தசையோ வரும் பொழுது தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்கி ரிஸ்க் எடுத்து தொழிலை மேம்படுத்துவாங்க. வேலையில் இருக்காங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி அளவுக்கு அதிகமாக உழைப்பு போட்டு தன்னோட வேலையில் ப்ரொமோஷனை அல்லது ஒரு புதிய வேலையை போய் ஜாயின் பண்ணுவாங்க. அல்லது வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு போய் சம்பாதிக்கணும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருந்துட்டு சம்பாரிச்சிட்டு வரணும் அப்படிங்கிறனால அது ரிலேட்டடாக ட்ரை பண்ணுவாங்க. ஏஜை பொறுத்து ஒரு 45க்குள்ளே வந்தால் கண்டிப்பாக ஃபாரின் போவாங்க. 45க்கு மேலே வந்தால் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். தொழில் நிமித்தமாக அல்லது வேலை நிமித்தமாக போயிட்டு வருவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் அந்த இடத்துல ஸ்டேபிளாக இருக்கணும், சில வருடங்கள் இருக்கணும் அப்படின்னா ஒரு 45 ஏஜுக்குள்ளே வரணும். காரணம் நீர்ராசி அதிபதியாக குரு நீர்ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனோடு சேர்ந்து 10ஆம் வீட்டில் இருக்கனால வெளியூர் வெளிநாடு அமைப்புகளை இந்த ஜாதகப்படி உருவாக்கும். எனவே இந்த இடத்துல சூரியனுக்கு 5ல் சந்திரன் வளபிறையாக இருக்கார். குரு லக்னத்தோட 6ஆம் அதிபதியாக வர்றனாலையும் 6ஆம் வீட்டை பார்க்குறனாலையும் வீடு கொடுத்த செவ்வாய் குருவுக்கு மறைஞ்சிட்டனாலையும் சந்திரனுக்கு மறைஞ்சிட்டனாலையும் அந்த 30% அடி வாங்குது. ஆனால் 70% கண்டிப்பாக நன்மைகளை இந்த லக்னத்துக்கு இந்த அமைப்புக்கு தரும். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னம் மீன லக்னம், லக்னாதிபதியாக வரக்கூடிய குரு 5ல் உச்சம், 5ஆம் அதிபதி அந்த இடத்துல ஆட்சி. இந்த இடத்துல சூரியனுக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன், அதாவது பௌர்ணமி முடிஞ்சு நல்லா ஸ்ட்ராங்கான அமைப்பில் வலுவான அமைப்பில் இருக்கார். அடுத்தது ராசிப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலும் குரு நல்லவர். ஸோ எப்படி பார்த்தாலுமே குருவும் சந்திரனும் இந்த இடத்துல லக்ன ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடிய அதிபதிகள். இந்த இடத்துல குருச்சந்திர யோகம் எவ்வளோ வேலை செய்யும்? 95% மேலே வேலை செய்யும். சந்திர திசை நடைமுறையில் வரும்பொழுது மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆக்கும். வயதுக்கு ஏற்ற மாதிரி 5 வயசில் 10 வயசில் வந்தால் அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்லாயிருக்கும். அவங்க அப்பா அம்மாவை நல்ல உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். அதே ஒரு 25 வயசுக்கு மேலே வந்ததுன்னா அவங்க சம்பாதிப்பாங்க, மிகப்பெரிய உயரத்தை அடைவாங்க. ஏன்னா லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதி தொடர்பு கொண்டு 5ஆம் அதிபதி தசையோ அல்லது லக்னாதிபதி தசையோ வரும்பொழுது வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்காத சுகம்னு எதுவுமே இருக்காது. வீடு, வண்டி, வாகனம், சொகுசு வாழ்க்கை, காடு, தோட்டம், சொத்து, அது இதுன்னு எல்லாமே கிடைக்குங்க. வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே எளிமையாக கிடைக்கும் 5ஆம் வீட்டின் வழியாக. ஏன்னா 5ஆம் வீடு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய வீடு. எடுக்கிற முயற்சி எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குருச்சந்திர யோகம் இருந்தாலுமே கூட அந்த இடத்துல குருவோ அல்லது சந்திரனோ லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியமாக இருந்தால் மட்டும்தான் மிகப்பெரிய லெவலில் ராஜயோகத்தை தரும். சப்போஸ் யாரோ ஒருத்தர் அல்லது 2 பேருமே லக்னத்துக்கு அவ்யோகராக வரக்கூடிய பட்சத்தில் அந்த யோகத்தோட அளவு படிப்படியாக குறையும். மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ. பாய்.